கள்ளக்குறிச்சி அருகே சாலையில் கொட்டப்பட்டு கிடந்த காலாவதியான சாக்லேட்டுகளை சாப்பிட்ட 58 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அங்குள்ள நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கார்த்திக், இந்த காலாவதியான இந்த சாக்லேட்டுகளை சாப்பிட்ட மாணவர்களுடைய உடல்நிலை இப்போதைக்கு எப்படி இருக்கு? அதாவது இந்த காலாவதியான சாக்லேட்டுகளை சாப்பிட்டு இந்த மாணவர்கள் உடல் நலம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது வந்து இப்போ வந்து இங்கே இருக்க தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய 3 பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் போது இந்த சாலையோரம் கொட்டி கிடந்த காலாவதியான சாக்லேட்டுகளை சாப்பிட்டு சுமார் வந்து 56க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. முதல் கட்டமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வாந்தி இது போன்ற வந்து ஏற்பட்டு வந்திருக்கு. இதனால அந்த பகுதியில் இருக்கவங்க உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அடுத்தது தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு இதே போல அனைத்து மாணவர்களும் இதே மாதிரி வரும்போது இந்த விஷயங்கள் பெருசாகி இருக்கு. மனோஜ், கார்த்திக், இந்த செயலில் ஈடுபட்டவங்க யாரு அப்படிங்கிறது தொடர்பான ஏதாவது தகவல் இப்போதைக்கு கசிந்து இருக்கிறதா? அதாவது இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலையோரம் இந்த மாதிரி அக்கறை இல்லாமல் கொட்டி கிடந்தவங்க வந்து வெளியூர், அதாவது இந்த பகுதியில் இந்த சாக்லேட்டுகளை வந்து தற்போதைய பகுதியில் வந்து விற்பனை இருக்கக்கூடிய டீலர்கள் அவங்களா இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலையோரத்தில் ஏதாவது வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கும், அதனால தான் இந்த சாக்லேட்டுகள் கொட்டி கிடக்குது அப்படின்ற நோக்கத்தில் வந்து இந்த மாணவர்கள் எடுத்து சென்றிருக்கிறதாகவும் இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை குற்றமாக சாட்டுறாங்க. இந்த சாக்லேட்டுகளை கொட்டினவங்க யார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மனோஜ், கார்த்திக், தற்போதைக்கு எத்தனை மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை மாணவர்கள் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 40 முதல் 56 மாணவர்கள், அதாவது வந்து தொடக்க பள்ளி, உயர்நிலைப் பள்ளி என இருக்கக்கூடிய 3 பள்ளிகள் இருக்கக்கூடிய 800 மாணவர்கள் வந்து தற்போது 56 மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 3 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மனோஜ், கார்த்திக், அந்த அனுமதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தகுந்த உரிய சிகிச்சைகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விட்டதா? இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்க பெற்றோர்கள் வந்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அந்த மாணவர்கள் வந்து அழைத்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்போது கள்ளக்குறிச்சி சுற்றி இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் தலைமை மாவட்ட அரசு மருத்துவர் விரைந்து வந்து இப்போ மாணவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து டிப்ஸ், குளுக்கோஸ் போன்ற முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்காங்க. இதில் எந்தெந்த மாணவர்களுக்கு மிகுந்த இன்னும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற கண்டறிஞ்சு அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. மனோஜ், கார்த்திக், இந்த விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏதாவது அங்க ஆய்வு மேற்கொண்டாங்களா? கார்த்திக், ஏதாவது விசாரணை நடைபெற்று? இப்ப சுகாதாரத்துறையில இருந்து இணை இயக்குனர் வந்து பார்வையிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் அது மட்டும் சுகாதார இணைக்குழு கூட வந்து வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் காவல்துறை அனைவருமே வந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சாக்லேட்டுகளை வந்து எடுத்து இப்ப வந்து ஆய்வுக்கு அனுப்புவதாக முதல் கட்ட தகவல் இருக்காங்க. மனோஜ்.